வந்து 210 நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வார். I would like to invite Brother Mahendran at this point in time on Father's Day as a man of God to come and share with you what the Lord has instilled upon his own heart across the nations, with 210 nations listening at this moment. Thank you. God bless you, Brother Mahendran. வந்து கத்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே, இந்த காலை மாலை மதிய இரவு வேளையிலே சங்கமா வானொலி நித்திய வெளிச்சத்திலே ஒரு தேவ செய்து கொடுக்கும்படி நினைவு கூர்ந்தீரே சுவாமி. அந்த கிருபைக்கா மக்கள் நன்றி ஆண்டவர். இந்த கொடுக்கும் செய்தியை ஆவியானவரை என்ன மறத்து நீர் பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன். மறு ஒளிபரப்பிலே இந்த செய்தி போகும் பொழுது அநேகர் கண்டு ரட்சிக்கவும் ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொள்ளவும் நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே சங்கீதம் 23:5 சொல்லுகிறது. சங்கீதம் 23:5, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஒவ்வொருவருக்கும் சத்துருக்கள் உண்டு. நாம் சத்துருக்களை உண்டாக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, வார்த்தையை கொடுக்கிற தாசர்களுக்கு, தாழ்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தானாகவே சத்துரு வரும். பொறாமையினாலே தானாக எழும்புவார், காரணம் இல்லாமல் எழும்புவார். பாருங்கள், பக்கத்து வீட்டுக்கு 2 பேரும் விசுவாசி, பக்கத்து வீட்டு விசுவாசி ஒரு புதிய கார் வாங்கிட்டான். பக்கத்தில் இருக்கிறவங்க விசுவாசி தான், அவற்றுக்கு நித்திர வராது. என்னடா இது, எந்த சம்பளத்தில் அவனுக்கு 60 குறைவு, அப்படி சம்பளம் வாங்கணும், அப்படிடா புதுக்கார் வாங்கினான், ஒரே புகை அவருக்கு. இதை விட நெச்சு 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 அந்த கவலையிலே அவருக்கு வருத்தம் வந்துடும். காரணம் பொறாம. இயேசு சொன்னார், ஒருவனுக்கு அவன் வீட்டாரே சத்துரு என்றார். உறவினருக்குள்ளே சத்துருக்கள், அக்கம் பக்கம் இருக்கிற சத்துருக்கள், அலுவலகத்திலே சத்துருக்கள். ஒரு வேளை இன்று நீங்கள் சிங்கக்கவியிலே தானியேல் நிற்கிறது போல சத்துருக்கள் நடுவில் நிற்கக்கூடும். கடித்து குதறி பேரை நாசமாக்க சத்துருக்கள் உண்டு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் யார்? கர்த்தருடைய பிள்ளைகள். எங்களுக்கு தேவன் 2 தூதர்களை கட்டொடுத்திருக்கிறார். பாருங்க, சிலர் மந்திரவாதிகளிடம் போய் செய்வனை செய்கிறார்கள், பில்லி சூனியம் செய்கிறார், கைகால் முடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழல் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணு. நாங்கள் பயப்பட வேண்டியவன். பாருங்கள், பயப்படாதே பயப்படாதே சில வார்த்தை இருக்கு. பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கேன். தெரியாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்த சாயம் பண்ணுவேன், நீதியின் வழக்கத்தால் உன்னை தாங்குவேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் தலை குனிந்து நடத்தீர்களோ, நிந்தை சுமந்தீர்களோ, அற்பமா எண்ணப்பட்டீர்களோ, அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். பாருங்க, சத்துருக்கள் பெருகும் போது அவர்களை பார்த்து கலங்கக்கூடாது. சத்துருக்கள் பெருகும் போதெல்லாம் கர்த்தரை பாருங்கள், வார்த்தையை செய்யுங்கள், வார்த்தையை தியானிங்கள், வார்த்தையை அபியாசப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போற அபிஷேகத்தை நோக்கி பாருங்கள். பாருங்கள், அன்று ஆரோன் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் உங்கள் மேல் ஊற்றப்பட போகிறது. சத்துருக்களுக்கு முன்பாக தாவீதின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் உங்கள் மேல் ஊற்றப்பட போகிறது. சூழ்நிலைகளை குறித்து கவலைப்படாமல் அவைகளை கர்த்தருடைய கருத்திலே வைத்து விடுங்கள். அவர் உங்கள் சத்துருக்களுக்கு சத்துருவாயிருப்பார். அவர் உங்களுக்காக வழக்காடி யுத்தம் செய்வார்.
பாருங்க, இந்த தாவீது எழுதிய சங்கீதம் 23 அருமையான சங்கீதம், கிரீடம் போல் விளங்குகிறது. எத்தனை இனிமையான சங்கீதம், ஆறுதலான சங்கீதம். மேய்ப்பனாகிய தாவீது தன்னை ஒரு ஆடாக்கி, கர்த்தரை தன் மேய்ப்பனாக்கி, தன் அனுபவத்திலிருந்து எழும்பும் வல்லமையான சங்கீதம். அது பாரு, ஆடுகளுக்கு ஏராளமான சத்துருக்கள் உண்டு. புலி, கரடி, ஓநாய் சேர்ந்து வந்தாலும் நல்ல மேய்ப்பனுடைய கையிலுள்ள கோலும் தடியும் அவைகளை பாதுகாக்கும். இந்த கோலும் தடியும் என்றால் ஆவுக்குரிய அர்த்தம் என்ன? சும்மா வாசிக்கிறோம். கோலும் தடியும் அவளை பாதுகாக்கும். கோலும் தடியும் என்றால் வல்லமையும் அதிகாரம். அதுதான் அந்த கருத்து. பாருங்கள், இந்த மத்தியான வெயிலிலே ஆடுகள் கிருகிருந்து வரும்பொழுது மேய்ப்பன் தலையிலே மறந்து கிடந்த எண்ணெய் வார்த்தை அபிஷேகம் பண்ணுவான். எத்தனை குளிர்ச்சி, எத்தனை சுகம், எத்தனை ஆறுதல், சோர்வெல்லாம் மாறி புத்துணர்ச்சி தடையும். அந்த எண்ணெயை எடுத்து சரீரமெல்லாம் பூசும் பொழுது முட்களால் கிழிக்கப்பட்ட காயங்கள் ஆறி போகின்றன, புண்கள் குணமாகின்றன. அந்த எண்ணெய் தடவப்படும் பொழுது சரீரத்தை ஒட்டிக்கிற பூச்சிகள், புழுக்கள், உண்ணிகள் செத்து விடுகின்றன. அதாவது ஜெப எண்ணெய்ன்னு சொல்லுவார்கள். இப்போ எல்லாம் ஜெப எண்ணெய்னு சும்மா ஒளிவ எண்ணெயை போத்தில் போட்டு அதில் ஜெப எண்ணெய் போட்டு விற்கிறார்கள். எண்ணெய் இந்த எண்ணெய் வந்து ஒரு அபிஷேக எண்ணெயை எப்படி தயாரிக்கிறேன்னு பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாங்க. நானே நல்ல மேய்ப்பன் என்றார் இயேசு. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் காயம் கட்டுகிறான், எண்ணெய் பூசுகிறான், அன்போடு அரவணைத்து பாதுகாக்கிறான். இயேசுவை விட வேறு நல்ல மேய்ப்பன் யார் உண்டு? பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் மேல் விசேஷித்த அபிஷேக தைலம் இருந்தது. தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாம கொடுத்திருந்தார். அப்போஸ்தலர் 10:38 வாசித்து பாருங்கள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினால் அவர் நம்மை நன்மை செய்கிறாயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரும் குணமாக்குறாயும் சுற்றி திறந்தார். கிறிஸ்துவுக்கே அந்த அபிஷேக எண்ணெய் தேவையா இருந்தால் நமக்கு எவ்வளவு அதிகமான அந்த எண்ணெய் தேவை. அந்த அபிஷேக எண்ணெய் ஆசீர்வாதம் என்ன? காயங்களை ஆற்றும் எண்ணெய். பாருங்கள், ஒரு அருமையான ஒரு வசனம். இது ஆழ்மான கருத்து. ஒவ்வொரு வார்த்தைகளை தியானிக்க அபியாசப்படுத்த ஆவியான பலவிதமான அர்த்தங்களை தருவார். லூக்கா 10:33-34, லூக்கா 10:33. பின்பு சமாரியன், இது என்ன கேட்ட செய்தி தானே, இதைத்தான் சொல்றேன்னு கேட்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடு வரும். பின்பு சமாரியன் ஒருவன் பிரியமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்கள் எண்ணெயும் திராட்சரசம் பார்த்து காயங்களை கட்டி அவன் தன் சுயவானத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பரவாயில்ல. இந்த வார்த்தையிலே பாருங்கள், ஆழமான சத்தியம் இருக்கின்றது. அவனை கண்டு இந்த சமாரியன் அவனை கண்டு பாருங்க. இந்த சகைவே கூட ஆண்டவர் சகைவே கண்ட உடனே ஒரு ஒரு அதாவது கம்பேஷன், மனதுருக்கம் வரும். அவனை கண்டோன மனதுருகி. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஒரு காட்சியை, ஆபத்து காட்சியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மனதுருவார். மனதுருகி கிட்ட வந்து, நாங்கள்னா தூரன்னு தான் பார்ப்போம் ஒரு இடைக்கங்கால. அவனுடைய காயங்களை எண்ணெய் திராட்சம் பார்த்து காயங்களை கட்டி அவன் தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவரை சுய வாகனத்தில் இருந்தான். சொல்லும்போது எனக்கு காத்து உண்மையாக நடந்த சம்பவம். ஒரு குடும்பம் வந்து சேர்ச்சுக்கு கார் இல்லை, வேண்டாம் நடந்தான் போவேன் சேர்ச்சுக்கு. வெயில் நடந்து போய் ஒரு நாள் சபைக்கு போய் எல்லாரையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணோம். உபவாச ஜெபம். என்ன ஜெபம்? தங்களுக்கு ஒரு கார் ஆண்டவர் தந்தால் இந்த வாகனம் இல்லாத மக்களை நான் வாகனத்தில் ஏற்றி செல்வேன். இதுதான் அவருடைய ஜெபத்தின் தலைப்பு. ஒரே ஜெபம். விசுவாசி ஜபிக்கிறார்கள். பல மாதங்களாக ஜபித்து
கடைசியில் அவைகள் புதிய கார் வந்து சேர்ந்து விட்டது. கர்த்தர் கிருபை செய்து புதிய கார் வந்த உடனே காரில் ஓட தெரியணும். ஓடைக்குள்ள மனுஷன் சொல்றார், மனுஷனுக்கு இங்க வருங்கோ, கண்ட குப்பையில கார்ல ஏற்றாதீங்கோ, அது எண்ணெய் எல்லாம் சீட்ல வடியும், வேர்வை நாத்தம் வரும், ஒரு தடவை ஏற்றாது. கண்ட குப்பையில கார்ல ஏற்றாதீங்க. இந்த கண்ட குப்பையில யார் சொல்லுங்க பார்ப்போம்? இந்த தன்னோட காருக்காக உவாச ஜோமான விசுவாசி அவர்களை காருக்கு ஏற்ற வேண்டாமா? கார் வந்துட்டே இல்லோ. இதுதான் இந்த மனுஷனோட இயல்பு. அதான் சொல்றது வந்து செய்யறது வந்து. கார் வந்தால் அதன் அந்த சொன்னவே அந்த இதை நிறைவேற்ற வேணும். என்ன காரணம்? இதுதான் அந்த பொறாமையில ஒரு இது வந்து மக்களுக்கு எங்களுக்கெல்லாம் வந்திருந்தா இல்லைன்னு சொல்லல. அப்ப சுய வாகனத்தில் ஏற்றி, அப்ப நீங்கள் கூட வாகனம் கார் வச்சுக்கலாம் இல்லை, கழுதைதான். அங்கெல்லாம் கழுதை ஒட்டுவம் தான் வாகனங்கள். இங்க பென்ஸ் கார் மாதிரி. அப்ப கழுதை வந்து பென்ஸ் கார், ஒட்டுவம் எல்லாம் பென்ஸ் கார். அப்ப அந்த காலத்துல அப்ப நல்ல சமாரியன் வழிப்பினருக்கு பல பொருட்களை எடுத்து ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாலும் கூட எண்ணெய் திராட்சத்தையும் எடுத்து செல்ல மறக்கவில்லை. இந்த 10 கன்னிகள் தீவட்டியை கொண்டு வச்சோம், 5 பேர் எண்ணெயை கொண்டு போயில. திராட்சை ரசம் இயேசுவின் ரத்தத்துக்கும் எண்ணெய் பரிசுத்த அபிஷேகத்துக்கும் அடையாளமானவை. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் எண்ணெய் பிரியா நேரத்திலே வேணும்? எண்ணெயை கொண்டு போறதுலே ஒரு ஆழமான சத்தியம் இருக்கு. நாங்களும் எண்ணெயை கொண்டு போறோம். நானும் கூட இந்த ஜெப எண்ணெயை கொண்டு போறேன். யாரும் ஆக்சிடென்ட் விழுந்துருந்தா மற்ற பக்கம் பார்த்து திரும்பி ஓடிடுவார். பிரியாண நேரத்திலே குற்றீராய் கிடக்கும் சிலரை சந்திக்கக்கூடும். ஆயிரமான காயமுள்ள மக்களுக்கு தேவைப்படும். என்ன இப்ப உங்களிடத்தில் அபிஷேக எண்ணெய் இருக்குமானால் அநேக மக்களுக்கு பிரயோஜனமாக இருப்பீர்கள். காயப்பட்டவர்கள் காயங்களை கட்டி ஆற்றுவீர்கள். பாருங்க, லேவியனும் ஆசாரியனும் காயப்பட்ட மனுஷனை கண்டு உதவி செய்யாமல் வழி விலகி போனார்கள். காரணம் என்ன? அவர்களிடம் பரிசுத்த ஆவியின் அபிஷேக எண்ணெய் இல்லை, வல்லமை இல்லை. ஆகவே உதவி செய்ய முடியாமல் கடந்து செல்லுகிறார்கள். நான் கேள்வி ஒன்று கேட்கிறேன், கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் ஒரு கேள்வி. திடீரென்று உங்களை பிசாசு பிடித்தவர்களுக்கா ஜபிக்க கூடுகிறார்கள் வைத்துக்கொள்ள. ஐயா, பிசாசு பிடிச்சி நீங்க ஊழியர்களோட பிள்ளைகள் தானே, விசுவாசிகள் தானே, இந்த சங்க வானொலியெல்லாம் வார்த்தையை கொடுக்குறீங்க, இந்த பிசாசு பிடிச்சிருக்க வந்திருக்க கலைத்து விடுங்க பிசாசு என்றால் நீங்க என்ன நினைப்பீங்க? நாங்களே ஜபிக்கல, 2-3 நாளா ஜோகம் இல்லை, சரியான ஜோகம் இல்லை. அப்ப நினைப்ப அதுக்கு முதல் தான் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். என்ன, ஒரு விசுவாசி பிசாசை துரத்த போய் ஜபிக்க அதுலயே அடிபட்டு செத்து போனார். அதை இவருக்கு யோசனை, உடனே நானும் போனா செத்து போன், நான் ஓடிடுவேன். காரணம் என்ன? ஒரு அக்கினி அபிஷேகம், அக்கினியா நிரம்பி இருக்க வேண்டும், அபிஷேகத்தால் நிரம்பி இருக்க வேண்டும், வார்த்தையில நிரம்பி இருக்க வேண்டும். அப்படி ஒதுங்கி போய் விடுகிறார்கள். பாருங்கள், இவ்வளவு ஒரு வேதக்குற விஷயம். இந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகம் இருந்தால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் தான். பரிசுத்த ஆவியான அபிஷேகம் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை மனப்பாடமா இருக்கணும். இந்த வேதத்தில் வாசிக்க கூடாது. வார்த்தை மனப்பாடமா இருக்கணும். தினமும் வார்த்தை வாசித்து தியானத்தை அபியாசப்படுத்தும் பொழுது அபிஷேகம் அக்னி மூட எங்களோட வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையா மாறும். எந்த பிசாசுக்கும் பயமில்லாமல் தங்களுக்கு பலன் வந்துவிடும். கர்த்தராகிய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குன்றவர்களை காயம் கட்டுதலையும் சிறப்பற்றவர்களுக்கு விடுதலையும் கட்டுன்றவர்களுக்கு கட்டளத்தை கூறும் கர்த்தரை அனுப்பினார். இசாயா 61:12. இந்த வேதத்தில் யாக்கோபு 5:14-15 யோசித்து பார்த்தேன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. நாங்க ஜெபிக்க கூடாது கேட்கிறோம். நாங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள், அபிஷேகம் இருக்கு, நாங்களும் ஜெபிக்கலாம் தானே. உங்கள் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவேற்பானாக.
சில பேர் சொல்றாரு ஊழியக்காரர் தான் ஜெபிக்கணும் உண்டு. அதன் பக்கம் விசுவாசிகள் ஜெபித்தா குணமாகும். அவர் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவுள். பாருங்கள், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தல் மட்டும் அதில் சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொறுக்கிற இரண்டும் உள்ளது. அது திரிக்கப்பட்டாலும் கட்டப்பட்டாலும் இன்ன நாள் ஆறுதல் அடைய முடியும். அநேகருடைய காயங்களை ஆற்றும்படி கர்த்தர் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த எண்ணெய் உங்கள் மேல் வழிந்து வருகிறது. அவர் அளந்து ஊற்றுவர் அல்ல, பாத்திரம் நிரம்பும்படி அபிஷேகம் பண்ணுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, இந்த சங்கமா வானொலியிலே, வார்த்தையின் வெளிச்சத்திலே, நித்திய வெளிச்சத்திலே வார்த்தை கொடுக்கிற தாசர்கள், தானந்த கொடுத்த பிள்ளைகள், நிகழ்ச்சி நடத்துகிற பிள்ளைகள் எல்லோரும் மேலும் ஆவியானவர் அபிஷேகம் ஊற்றுவார். காரணம் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருக்காக வைராக்கியமா ஊழியம் செய்கிறோம். மற்ற 25 வாசித்து பாருங்கள். புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவற்றியோடு கூட தங்கள் பாத்திரங்களை என்ன கொண்டு போனார்கள். இதெல்லாம் கேட்ட கேள்விதான். பாருங்கள், இது என்ன இந்த தீவட்டி எல்லா ஊழியக்காரும் செய்து கேட்டிருப்பீங்க. இங்க புத்தி உள்ளவர்கள், அப்ப நாங்கெல்லாம் புத்தி இல்லையோ? கிறிஸ்தவர்கள் எல்லாம் புத்தி இல்லையோ? எல்லாரும் புத்தி உள்ளவர்கள்லாம். வேதம் சொல்லுது புத்தி உள்ளவர்கள். அப்ப நாங்கள் மடையரா? கேள்வி. தங்கள் தீவட்டிகளை கூட தங்கள் பாத்திரங்களை எண்ணெயும் கொண்டு போனார்கள். பாருங்கள், எண்ணெய் அடுத்த குணாதிசயம் அது விளக்கையும் தீவட்டியும் பிரகாசமா எரிய வைக்கிறது. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அநேகர் அந்த வெளிச்சத்தில் கழுவுற மனதா இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்து தினமும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து மனப்பாடம் பண்ணி ஆவியின் அபிஷேகத்தால் நிரம்பி வழிந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வரும்பொழுது எங்களோட பிரகாசம் அடையும். எங்களோட முகமெல்லாம் பிரகாசமா இருக்கும். எங்களை பிசாசுக்குண்டா தன் ஜெபிக்க தேவை 2 வாட்டு ஓடிடுவான். மத்திய 25 புத்தியுள்ள கன்னியருக்கும் புத்தியுள்ள கன்னியருக்கும் ஒரே ஒரு முக்கிய வேறுபாடு இருந்தது. என்ன? வெளித்தோற்றத்துக்கு ஒன்று போல்தான் இருந்தார்கள். இந்த 10 கன்னியர் பாருங்கோ, வெளித்தோற்றத்துக்கு ஒன்று. ஊழியர்கள் விசுவாசிகள், நல்ல விசுவாசிகள். 2 கூட்டத்தாரும் கன்னியர் தான், அதுக்கு எந்த மறப்பும் இல்லை. 2 கூட்டத்தாரும் மணவாளனுக்கு காத்திருந்தார், உண்மைதான். 2 கூட்டத்தாரும் கையில் தீவட்டி இருந்தது, எல்லாம் நல்லதான். அந்த 10 கன்னிகையிலும் எல்லாம் ஒரு மனப்பாடு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், புத்தி இல்லாமல் கையில் எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லாதனால் தீவட்டி அணைந்தது. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக முடியவில்லை. அந்தோ பருவமாய் வருகளை கைவிடப்பட்டார். சில பாருங்க, சிலர் வேதத்தை கைகொண்டு போவாங்க, பார்த்தால் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஊழங்களுக்கு தெரியும். ஆனா அவையில் அபிஷேகம் இது இல்லை, எண்ணெய் இல்லை. கடைசி நேரத்தில் அவசரமாய் அபிஷேக எண்ணெயை கேட்க வாங்க முடியாது. மற்றொரு அபிஷேகத்தை சார்ந்து கொள்ள முடியாது. அணைந்து போகும் தீவட்டியோடு மணவாளன் எதிர்கொண்டு போக முடியாது. நீதிமொழிகள் 31:18 என்ன சொல்லுகிறது? காலை தோறும் புதிய எண்ணெயால் நிரப்பப்படுவீர்களாக, காலையிலே உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், அப்பொழுது இரவுடன் உங்கள் தீவு அணையாமல் இருக்கும். அது வாசம் பார்த்தேன். காலை தோறும் புதிய எண்ணெயால் நிரப்பப்படுவீர்களாக. புதிய எண்ணெயால் இப்ப நல்ல எண்ணெய் ஊத்துற இல்லை, புது எண்ணெயால் வார்த்தையில நிரம்பப்பட வேண்டும், அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும், அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். காலையில உங்கள் பாத்திரம் இரவில் உங்கள் தீவு அணையாமல் இருக்குவான். அப்ப வீட்டுக்கு லைட் தேவை இல்லையோ? இந்த வேதம் சொல்லுறியா? அப்பொழுது இரவில் உங்கள் தீபம் அணையாமல் இருக்கும்.
அப்ப தீவிரம் லைட் போட தேவையில்லையோ. இது ஆழமான சத்தியங்கள். நாங்க மாமிசத்துல இருக்கக்கூடாது. உங்க தீவிரம் அணியாமல் இருக்கும். அதுக்கு ஒரு ஆவியின் அபிஷேகம், அனல் மூற்ற அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ளே பற்றி எரிந்து கொண்டிருக்கும். ஒருவேளை நடுகிறவில் கர்த்தருடைய வருகை வந்தாலும் வரக்கூடும் அல்லவா? நான் நித்திரை பண்ணினேன், இருதயமோ விழித்துக் கொண்டிருந்தது, கதவை தட்டுகிற நேச தத்தத்தை கேட்டேன். உன்னத பாடல் 5:2. பாருங்கள், இந்த ஒளிவ விதைகளை எண்ணெய் செக்கிலே போட்டு ஆட்டப்படும் பொழுது இந்த தீவட்டிக்குரிய எண்ணெய் கிடைக்கிறது. என்ன கெஸ்மன் என்ற வார்த்தைக்கு எண்ணெய் செக்குன்னு அர்த்தம். அந்த இடத்தில் தான் இயேசு கிறிஸ்து இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார், அபிஷேக எண்ணெயால் நிரப்பப்பட்டார், நித்திய ஆவியினால் தைரியமாய் சிலுவையில் எதிர்கொண்டு நடந்தார். ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தான் அபிஷேக எண்ணெயால் நிரப்பப்படுகிறார். ஜெபிக்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள். நுரங்குண்ட இருதயத்தில் ஏற்படும் ஜெபம் எத்தனை வலிமை உள்ளது. ஆகவே உங்களுக்கு வாழ்க்கை பிரயாசம் செய்யுங்கள். பாருங்கள், சனி ஞாயிற்றுக்கிழமையிலே தொண்டர்படி 8 மணிக்கு உபவாச ஜெபம் ஆராதனை எடுக்கிறோம். அங்கே ஜெபம் செய்கிறோம். ஜெபம் செய்யும் பொழுது ஜெபம் செய்து அடுத்த நாள் சாட்சி சொல்ல வருகிறார்கள். ஐயா, சங்கம வானொலியில ஜெபித்தீர்கள், வயிற்று வலி தோண்டு கிடந்தேன், இப்ப நடந்திருக்கிறேன் என்று. காரணம் என்ன? நாங்கள் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது, சும்மா ஜெபிப்பு சில பேர் ஜோமனை மயக்க கொடுத்தா வாங்கலாது. ஆவியில் அனல் கொண்டு ஜெபிக்க வேண்டும். வார்த்தையை மனதில் செய்து ஜெபிக்க வேண்டும். வார்த்தையை வாசிக்கிறது, வார்த்தையை அதுதான் முக்கியம். வார்த்தையை வாசிக்கலாம், பேப்பரை வாசிக்கிற மாதிரி வாசிச்சு கொண்டு போகலாம், ஆனால் தியானிக்க வேண்டும். மத்தேயு 5:14 சொல்லுது பாருங்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். யார? உலகத்தாரை பார்த்து சொன்னாரோ? இல்ல, உங்களை பார்த்து சொல்றார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல இருக்கிற பட்டம் மறந்திருக்க மாட்டார்கள். பாருங்கள், இந்த எலிசா அவனை நோக்கி, உன் வீட்டிலே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அவள், ஒரு குடம் மண்ணி அல்லாமல் அதிகாரம் வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு உண்மையை சொல்லி போட்டார். இப்ப நாங்கள்டா எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை ஐயா, வீட்டில் எண்ணெயும் இல்லை, குடமும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் வீடு என்ன பயத்துல எண்ணெயை கேட்டா கொடுத்துருவோம் உண்டு. ஆனா இவள் என்ன செய்கிறார்? உண்மையை சொல்றார். இந்த உண்மையிலேயே அற்புதம் இருக்கு. நாங்க பொய் சொன்னா அவர் வந்து பிடிச்சிருவார். இவர் உங்களுக்கு தெரியும் என்ன சொல்ற? அவன் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல், ஒரு குடம் எண்ணெய், அப்ப சாப்பாடும் இல்லை, எண்ணெய்தான் இருக்கு. உமது அடையாள வீட்டில் ஒன்றுமே இல்லை என்றார். உண்மையை சொன்னாலேயா தேவனுடைய பிள்ளைகள் ஒரு உண்மையை சொல்லும்போது கண்டிப்பா கர்த்தர் கேட்டு ஆசீர்வாதத்தை தருவார். பொய் சொல்லக்கூடாது. ஒரு குடம் எண்ணெயை வீட்டில் வைத்துக் கொண்டு தீர்க்கதரிசி மனைவி கடன் பிரச்சனையினாலும் பற்றாக்குறையினாலும் தவித்தார். கடன் பற்றவர்கள் அவருடைய பிள்ளைகளை அடிமையா பிடிச்சல வந்தார்கள். சில நேரத்தில் இப்படியா நேரத்தில் வருவணும், இந்த பிள்ளையத்தான் நீ காசாடி பிள்ளையத்தான் அந்த மகனைத்தான் வருவார்கள். அவனுக்கு தெரியும் வேலை கொடுக்க முடியாது என்று. அப்ப அவனுக்கு இருந்த ஒரு குடம் எண்ணெய், அது பெரிய குடமா சின்ன குடமா எனக்கு தெரியாது, அவளோ அந்த எண்ணெயின் ஆசீர்வாதத்தை அறியவில்லை. கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ராஜாக்களையும் ஆசாரியரையும் தீர்க்கதரிசிகளையும் அபிஷேகம் பண்ணலாம். என்ன கொஞ்சம் எண்ணெயால் வியாதிகளை குணமாக்கலாம், அந்த எண்ணெயால் இருந்து பிரயாசிக்கலாம். அந்த எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்துகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 104:15, மனுஷனுக்கு முகக்கடை உண்டு பண்ணும் எண்ணெய். அந்த பெண்மணிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் இருந்ததையா, நாம் இன்று அந்த மண்பாண்ட குடமாயிருக்கிறோம். வரியா விளங்கிக் கொள்ளுங்க சொல்றத, சிந்தனை எங்கேயும் வெளியே விட்டுறாங்கோ. அந்த பெண்மணிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் இருந்தது, நாம் இன்று அந்த மண்பாண்ட குடமாயிருக்கிறோம்.
விளங்கினா சரி, விளங்காட்டினா ஒன்றும் செய்யல. இந்த மண்பாண்டத்திலே மகிமையின் ஆவியானவர் நிரம்பி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4:7 வாசித்து பாருங்க. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கு என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்கள் பெற்றிருக்கிறோம். விளங்குதா? மண்பாண்டங்களையா? மண்பாண்டங்கள். நகையை போட்டான, உயர்ந்த சாரியை போட்டான மண்பாண்டங்கள் தான். 1 பேதுரு 4:14 மகிமையுள்ள ஆவியானவர் உங்களிடம் தங்கியிருக்கார், உங்களை மகிமைப்படுத்துவார். ஆமென், ஆமென். பாருங்கள், உங்கள் பாத்திரம் நிரம்பும்படி மாத்திரம் கர்த்தர் வாக்களிக்கவில்லை, நிரம்பி நிரம்பி வழியும்படியா வாது. ஆன்மா சத்தியம் இருக்கு. ஒரு பாத்திரம் நிரம்பி வந்தாச்சு கலந்தானே, அது என்ன? நிரம்பி நிரம்பி, அதாவது பொங்கி பொங்கி எருன்னு சொல்லுவாங்க. அதாவது நிரம்பி அப்படி ஆசீர்வாதம், பொங்க பொங்க ஆசீர்வாதம். நிரம்பி இருந்தா உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம், நிரம்பி நிரம்பி வழியும் போது மற்ற பாத்திரம் நிரப்ப வல்லமை இல்லை. இப்ப ஒரு பாத்திரத்திலையா ஒரு கொஞ்சம் எண்ணெய் இருந்தா அவ்வளவுதான். ஆனா அந்த பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியும் போது மற்ற பாத்திரங்கள் நிரப்ப வல்லமை உள்ளது. என்ன சரியோ? இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பெற்றிருக்கும் அபிஷேகத்தின் எண்ணெய் அற்புதங்களை கொண்டு வருகிறது, ஆத்மாக்களை பாத்திரங்கள் நிரப்பி வருகிறது. சங்கீதம் 133 என்ன சொல்லுகிறது? அது ஆரோனுடைய சிரசு மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியல் மேல் இறங்குறதும் நல்ல தரத்துக்கு ஒப்பா. இந்த வச்சு கொண்டு பாருங்க, சில தாடி வளர்க்கணும். ஏன்னா அபிஷேகம் ஊற்ற தாடியிலாம் வடி வருமா. ஆக்களே பரிசுத்தம் இல்லை, அவையிலே ஜெபிக்கிற இல்லை, அவையிலே துதுக்கிற இல்லை, வேதம் வாசிக்கிற. தாடியை வச்சோம் இல்லையா? தாடி வச்சுக்கிட்ட சும்மா இருக்கும் ஐயா. அது ஆரோடைய சிரசுமே விட்டப்பட்டு அவருடைய தாடியிலும் மடி. எங்க அபிஷேகம் தாடியிலே மடியுமா? உள்ளுக்கொண்டும் இல்லை, வெளிவேஷம். எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. தாடி வளர்த்தான பிரயோஜனம் இல்லை. ஆரோன் தான் கர்த்தர் ஏற்படுத்திய முதலாவது பிரதான ஆசாரியன். என்ன? அவனுடைய சிரசிலே அபிஷேகம் தான் ஊற்றப்பட்ட போது அவன் ஆசாரியம் செய்ய தகுதியிலிருந்து ஒப்புக்கொண்டார். சரிங்க, பாருங்க, இந்த பழைய ஏற்பாட்டிலே 3 வகையான ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அபிஷேகம் பண்ண புதிய ஏற்பாட்டிலே 5 வகையான ஊழிய அபிஷேகம். புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, மேய்ப்பர், போதகர், சுவிசேஷகர். இந்த அபிஷேக எண்ணெய் சாதாரணமானதல்ல, விசேஷமாக ஆயத்தம் செய்யப்பட்ட அந்த அபிஷேக தைலமாகும். இந்த அபிஷேக தைலத்தில் அந்த காரியம் ஒன்றொன்று அந்த அபிஷேக தைலத்தை எப்படி செய்கிறது தெரியுமே? இந்த அபிஷேக தைலம் வெள்ளைப்போளம், கருவப்பட்டை, சுகந்த வம்பு, இலவங்கப்பட்டை, ஒளிவனை, இதில் ஒவ்வொன்றுக்கும் ஆழமான ஆவுக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. இங்க கனடாவில் வாங்கல வெள்ளைப்போளமும் இல்லை, கருவாப்பட்டை, சுகந்த வம்பு இல்லை, ஒளிவண்ணே இருக்கு. அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆளி. அதாவது வெள்ளைப்போளம்னா அதுக்கு ஒரு கருத்து இருக்கு, கருவாப்பட்டை என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, சுகந்த வம்பு, ஒளிவனை, இதுக்கெல்லாம் ஒரு ஒரு ஆழமான சத்தியங்கள் இருக்கு. நேரம் இல்லை, 3 நிமிஷம் தான் இருக்கு. கத்தரால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு விதமாய் கையில நீட்டி தண்டையெல்லாம் தப்பி போற ஒருவரும் இல்லை. பாருங்க, புதிய ஏற்பாடிலே கத்தர் நாம் ஒவ்வொருவரும் ராஜாக்களாகவும் ஆசாராகவும் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்முடைய கத்தாதி கத்தர் ராஜா, நாம் ராஜாக்கள். அவர் மகா தீர்க்கதரிசியார், நாங்கள் தீர்க்கதரிசிகள். அவர் பிரதான ஆசாரியர், நாம் ஆசாரியர்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியை அபிஷேகத்தால் நிரம்புடைய ஆவியில அனல் கொண்டு எழுப்பவனும், அபிஷேகத்தில் அனல் கொண்டு எழுப்பவனும், வார்த்தையை தியானிக்க வேணும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டவன் சொல்றோம், ரட்சிக்கப்படத்தான் வேணும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட படிப்படியா முன்னோரை கண்டு போகணும். இந்த அபிஷேகம் உங்களுக்கு இருக்குமானால், இந்த ஆவியில் அனல் கொண்டு அக்கை மூட அபிஷேகம் இருக்குமானால் எல்லாரையும் சுகப்படுத்த முடியும். பிசாசில துரத்த வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்குள்ள நல்ல அபிஷேகம், பிசாசு எங்களை கண்டு ஓடும்.
ஐயோ வாராண்டா இவன் என்று ஓடும். ஜோம் பண்ணுவோமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அபிஷேக எண்ணெயின் தலைப்பிலே வேதாகமத்திலே தொகுத்து ஒரு வார்த்தை ஒரு பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கேன் சுவாமி. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அபிஷேகத்தை நிறைந்து, அக்னி அபிஷேகத்தால் நிறைந்து, ஆவியிலே நிறைந்து, வார்த்தையிலே நிறைந்து, பரிசுத்தமான வாழ்க்கையிலே வாழ்ந்து நடக்கும்போது சுவாமி, அநேக அற்புதங்கள் அடையாளம் செய்ய கிருபை செய்யும் சுவாமி. அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். தொடர்ந்து வரும் செய்திகளை ஆசீர்வதியும். இதுவரை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தீர். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆசீர்வாத வார்த்தையை கொடுத்தீர். அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம் சுவாமி. அதுக்காக நன்றி. தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டும். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென்.